ஹாய் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது ராசவள்ளி கொழுக்கட்டை தான் செய்ய போகிறேன். அதோட கொஞ்சம் களியும் இதே கிழங்குலாம் ரெண்டும் செய்ய போகிறேன். கொஞ்சம் களி, ராசவள்ளி களியும் ராசவள்ளி கொழுக்கட்டையும். கிழங்கு நல்ல கிழங்கு கிடைத்தால் எடுத்து கொண்டு வர தமிழ் கடைக்கு போகும் பொழுது பெருசாக அங்கே ஒன்றும் இருக்கையில் அதுக்குள்ளேயே ஒன்று தேடி பிடிச்சி ஒன்று எடுத்துட்டேன். வேறு மற்றதெல்லாம் நல்லது இல்லை. அப்போ இதை இருக்கிறத வச்சு ரெண்டும் இப்போ செய்ய போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் அரிசிமா கொழுக்கட்டை செய்ய அரிசிமா, மற்ற உளுத்தம்மா போட்டால் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். வாசத்துக்கு ஒரு கொஞ்சமாக உளுத்தம்மா, மற்றது தேங்காய்ப்பு டீப் வச்சுக்கல 3 போட்டது இருக்குது. அதுக்கு அளவான தேங்காய்ப்பு எடுத்து கொழுக்கட்டையை போடுவோம். மற்றது சீனி, இனிப்புக்கு சீனி. நாங்கள் பனங்கட்டி போடலாம், சர்க்கரை வெல்லம் போடலாம். இனிப்புக்கு எங்களுக்கு விரும்பின எதுவாக இருந்தாலும் போடலாம். நான் இன்றைக்கு சீனி போட போகிறேன். சீனி போட்டு செய்ய போகிறேன். நல்லா இருக்கும் இந்த கொழுக்கட்டை, ஆரோக்கியமான கொழுக்கட்டை. சாப்பிட நல்லா இருக்கும். புதுசாக செய்து புதுசாக சாப்பிடலாம். இன்றைக்கு நாங்கள் கொழுக்கட்டை செய்வோம். அதோட நான் இதை இப்போ க்ளீன் பண்ண போகிறேன். க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஓகே வாங்கோ பாருங்க. நாங்கள் இனி இதை வெட்டிட்டு தோலை சீவுவோம். தோலை வடிவா அப்படி சீவிட்டு பாருங்க இங்கே கத்தியால் சீவுறான் கூட நல்லா இருக்குது. இதோட சீவுறதை விட கத்தியால் சீவத்தான் சுவமாக இருக்குது. இங்கே பாருங்க கொஞ்சம் பழுதாகி கொண்டு வருது. இதுக்குள்ள கொஞ்சம் பழுதாகிது. அப்படித்தான் அங்கேயும் கணக்க இருந்ததான் நான் எடுக்கல பெருசாக. இதுலேயும் பாருங்க இங்கே இது கூட இதுக்குள்ளே கொஞ்சம் இதுக்கு முந்தி முறுக்கா தடவை வேணி கொண்டு வந்தேன்னா அது இப்படித்தான் இருந்தது. அப்படியே கணக்கை கழிச்சது. வேறுங்க வெட்டி கழிக்க வேண்டி கிடக்கு. கிலோ ப்ரைஸ் 10 ரூபாய்க்கு வாங்குறது. காசை கொடுத்து வாங்கி கொண்டு இங்கே வேறுங்க இவ்வளோ வெட்டி கழிக்கிறோம். எங்களுக்கு தமிழ்கடை பக்கத்தில் இல்லை. நாங்கள் போகும்போது அங்கே இருக்கிறதுல நல்லதாக பார்த்து அதுக்குள்ளே எடுத்து கொண்டு வரோம். அப்படி இருந்தும் பாருங்க இதுக்குள்ளே கொஞ்சம் கழிக்க வேண்டி வந்துட்டு நல்லது கிடையாது. எல்லா நேரமும் கிடைக்கும் பொழுது வாங்கி விரும்பினது செய்யலாம். களி கிண்டலாம், எல்லாம் செய்யலாம். இந்த ராசவள்ளிக்கிழங்கில் என்ன பக்கத்தில் தமிழ் கடையாண்டா வந்த உடனே போய் வாங்கலாம். அது எத்தனை நாள் அங்கே கடையில் இருந்துச்சோ தெரியலை. இருக்க பழுதாகும் தானே. அப்போ நாங்கள் தமிழ் கடை போகிற நேரங்களில் என்ன விளையாண்டாலும் எடுத்து கொண்டு வர ஏன்டா ஆசைப்பட்ட பொருள் இங்கே கிடைக்கிறதே பெரிய விஷயம். அப்போ காசை பார்க்காம எடுத்து கொண்டு வரது. அப்படி இருந்தும் பிறகு இங்கே வேங்க இவ்வளோ காசை கொடுத்து எடுத்தோன்னு இங்கேயும் இப்போ இவ்வளவோ கழிக்க வேண்டி கிடக்கு. பாருங்க. ஓகே பாருங்க, முழுசாக கழுவி எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். முழுசாக கழுவோணும். என்ன களி போட்டு பிறகு நாங்கள் வெட்டணும். வெட்டி போட்டும் திருப்பி கழுவோணும். இந்த தோலை சீவி போட்டு முழுசாக கழுவினா அந்த தோலெல்லாம் போயிடும். இனி வெட்டி போட்டு திருப்பி நாங்கள் ஒருக்கா கழுவோணும். இப்போ நாங்கள் வெட்டுவோம். அரைவாசி வெட்டிட்டேன், மிச்சம் அரைவாசியை வெட்டுறேன்னு பாருங்க. இப்போ வெட்டிட்டேன். நான் இப்போ 2-3 தண்ணியில் கழுவி எடுக்கணும். களி போட்டு பார்க்க 2-3 தண்ணியில் நல்லா வடிவாக உழைஞ்சி கழுவணும். பாருங்கோ நல்லா வடிவாக கழுவி கொண்டு வந்துட்டேன். வீடியோ நான் இந்த சுருக்கமாக இருக்கிறதுக்காக கட் பண்ணி எடுத்தது. இப்போ நாங்கள் தண்ணியை விட்டு அவிய வைப்பேன்.
பாருங்கோ, இப்போ நான் தண்ணி விட்டு அவிய வச்சுருக்கிறேன். இப்போ அவிஞ்சு வரட்டும். பாருங்க, நான் ஃபுல் ஹீட்டில் விட்டேன். நான் ஃபுல் ஹீட்டில் விட்டு இப்போ பாருங்க மூடி விட்டேன்னா இப்போ கொஞ்சம் அவிஞ்சு கொண்டு வந்துட்டுது. பாருங்க, இன்னும் அவியட்டும் கொஞ்சம் நேரத்துக்கு. அடுப்பை குறைச்சி விடுவோம். இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் உப்பு போடுறேன். இது இனிப்பு தானே, இப்போ கொஞ்சமாக போட்டால் காணும். நாங்கள் கொழுக்கட்டை செய்யக்க அந்த மாவெல்லாம் போடைக்க அங்கேயும் கொஞ்சம் உப்பு போடுவோம். இப்போ நாங்கள் வந்து இதை அவிஞ்சிட்டது இல்லை, நான் கொஞ்சம் கிழங்கு எடுக்கிறேனுங்க என்ன இது செய்கிறதுக்கு. பாருங்கோ, கொஞ்சம் கிழங்கு எடுத்து நாங்கள் இப்போ மசிக்கணும். பிறகு இப்போ மசிக்கலாம், அவிஞ்சிட்டு தானே. ராசவள்ளி கிழங்கு அள்ளிட்டேன் இதுக்கு. மற்றது களிக்கு நான் இப்போ பால் விட போகிறேன். பாருங்க, பால் விடுறேன். இதுக்கு வந்து நான் வந்து பெட்டி பால் விடுறேன். உடைச்ச பெட்டி இருந்தது, அப்போ அதை விடுறேன். நல்லாட்டி தேங்காய் பால் அரைச்சி தேங்காய் பாலும் விடலாம். பெட்டி பால் இருந்தோடையா நான் இந்த பசுப்பால் தான் இந்த இது தான் விடுறேன். விட்டுட்டு அதுக்கு சீனியும் போடணும். போட்டோம்னா எங்களுக்கு களி ரெடி ஆகிடும். கொதிக்க வந்த அப்புறம் களி ரெடி ஆகிடும். பாருங்கோ, இப்போ சூடாக இருக்கைக்கே நான் அந்த மாவையும் போட போகிறேன். பாருங்கோ, அரிக்கனை வச்சுட்டு இதை அரிசி தான் போட போகிறேன். பாருங்கோ, அரிசிமா போட்டாச்சு. பாருங்க, அரிசிமா போட்டேன் நான். சரி, நான் வந்து உளுத்தமா போட போகிறேன். நான் அரிசி தான் போடுறேன். இங்கே பாருங்கோ, கொஞ்சம் உளுத்தம்மா, சும்மா ஒரு கொஞ்சம் வாசனைக்கு தான் வாசமாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு சீனி, தேங்காய் பூ, அதோட சீனி. இங்கே பாருங்கோ, சீனி இனிப்புக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைக்கலாம். நான் இதை விட கொஞ்சம் இந்த கப்பை விட உள்ளுக்குள்ளே இருந்தது பார்த்தீங்களான்னு, அது இனிப்பு பார்த்து போடலாம். களிக்கும் இப்போ தேவையான அளவு சீனி போட போகிறேன். சுமார் குறிப்புக்கு நான் போடுறேன், பார்த்து போடுவேன். பிறகு அதையும் போட்டு கிளறி விடுவோம். நல்லா கொதித்து நல்லா அப்புறம் எங்களுக்கு களியின் வேலை முடிச்சிடும். இது கொதித்து வரட்டும். நாங்கள் இனி இதை பார்ப்போம். இப்படியே கரண்டியால் மசிக்க மாவோட சேர்ந்து எல்லாம் எங்களுக்கு கலந்து வரும். காணாட்டி சுடுதண்ணி விட்டு நாங்கள் கொழுக்கட்டை பிடிக்கத்தக்க அளவுக்கு நாங்கள் சுடுதண்ணியை விட்டு கொள்ளலாம். அவங்க நல்லா மசித்து எல்லாம் சேர்ந்துட்டுது. அப்படி வாயில் வச்சு பார்த்தேன். சாப்பிட சூப்பராக இருக்குது. என்ன இப்படியே சாப்பிடலாம் போல இருக்குது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இனிப்பெல்லாம் எனக்கு காணும். நான் சுடுதண்ணி கொஞ்சம் விட போகிறேன். கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டேன். அந்த மாவுக்காக கொஞ்சம் உப்பு போட்டேன் நான். அது பதிவாகையில் எல்லாத்தையும் கலந்துட்டு இனி நாங்கள் கொழுக்கட்டை பிடிச்சி அவிக்க வேண்டியதான். பாருங்கோ, இனி நாங்கள் கொழுக்கட்டை பிடிப்போம். பாருங்கோ, ராசவள்ளி கிழங்கு இப்போ ரெடி ஆகிட்டு. இனி நான் அடுப்பு நிப்பாட்ட போகிறேன். கிழங்கு நான் மசிச்சுட்டு மிச்சம் எல்லாம் மசிக்கக்கூடாது. கொஞ்சம் சின்ன சின்ன கிழங்கு இப்படி இருக்கும், இருந்தால் தான் நல்லா இருக்கும். இப்போ நான் அடுப்பு நிப்பாட்டியாச்சு. ஓகே, இஞ்சால அது கொதிக்கட்டும். பாருங்கோ, இப்போ கொதிக்க தொடங்கிட்டுது. தண்ணி வச்சு இப்போ கொதிக்க தொடங்கிட்டுது. நான் இப்போ இதை வைக்கிறேன். இப்போ நாங்கள் மூடி விடுவோம்.
ஒரு 10-12 நிமிஷம் இருந்து ஆவியாட்டும். பாருங்கோ, ராசவள்ளி கொழுக்கட்டை மற்றது ராசவள்ளி களி எல்லாம் இப்போ ரெடி ஆகிட்டு பாருங்கோ. சூடாக இருக்குது, ஆய் பறக்குது, நல்ல சுவையாக இருக்குது. நான் சும்மா அந்த முதலே சாப்பிடவே அப்படியே சும்மா சாப்பிட்லாம் போல இருந்துச்சு, அவ்வளோ சுவையாக இருந்தது. இப்போ சாப்பிட்றேன். அந்த மாதிரி இருக்குது, நல்ல சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒரு நாளைக்கு செய்து சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ சுவையாக இருக்கும். ஒரு நாளைக்கு செய்து பாருங்க, நீங்கள் செய்து பார்த்தா தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியும். பாருங்க, நல்லா சூப்பராக இருக்குது. நிறைய தேங்காய்ப்பு, இதுக்கு அளவு கணக்கண்டு இல்லை, கூட குறைய தேங்காய்ப்பு போடலாம், கூட போடைக்கலாம், கூட டேஸ்ட்டாக இருக்கும். இனிப்புகள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டு கொஞ்சம் சக்கரவள்ளி அவிச்சிட்டு கொஞ்சம் மாவும் வாசத்துக்கு உளுத்த மாவு போடைக்க நல்ல சுவையும் அதிகமாக இருக்கும், வாசமாகவும் இருக்கும். இதே மாதிரி ஒரு நாளைக்கு கண்டிப்பாக செய்து சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு எப்போ புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கருத்துக்களை எழுதுங்க. புதுசாக யாராவது வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அது எங்களுக்கு சப்போர்ட்டாக அமையும். இத்துடன் வீடியோவை முடித்துக்கொள்ளுறேன். நன்றி, வணக்கம்.